தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜூன் 6 பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது, கோடையவியில் தகிக்கக்கூடிய நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். ஒரு கோரிக்கையை தன்னுடைய சமூக வலைதளம் வாயிலாக அவர் வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ராமதாஸ், ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது எனவும் அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அதிக அளவாக 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் வெப்பம் பதிவாகி இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு 10 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கோடை மழையின் காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகின்றது. தலைநகர் சென்னையில் 108 டிகிரி வரை வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிகளை திறப்பது உகந்த சூழ்நிலையாக இருக்காது. பச்சிளம் குழந்தைகள் இந்த கடும் வெயிலில் சென்றால் அவர்களால் பாடத்தில் கவனம் செலுத்தவும் முடியாது. வெயிலில் பல்வேறு உடல் உபாதைகள், மயக்கம் போன்றவை வருவதற்கான அந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதாக மருத்துவர்கள் அறிவுறுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள். எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.